நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? பயாலஜி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ் வருதா பயாலஜியில்? உங்களுக்கு உண்டான சரியான இடம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி. நாங்கள் நீட் ஆன்லைன் பயாலஜி கிராஷ் கோர்ஸை கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் நீங்கள் சேர்றது மூலமாக பயாலஜியில் மிக அதிக அளவில் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம லிவிங் வேர்ல்டில் இருக்கக்கூடிய குவிஸ் அட்டன் பண்ணுவோம். குவிஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களோட ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடியை இங்கே கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், தி சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கரிங் இன் அவர் பாடி இஸ் கால்ட் ஈஸி மெட்டபாலிசம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ஈஸி டு மீடியம் கொஷின்ஸ். ஸோ மீடியம் டு ஹார்ட் கொஷின்ஸ் நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். கேட் எந்த ஜீனஸில் இருக்குது? பிக் தி நேம் ஆஃப் தி ஜீனஸ் விச் இன்க்ளூட்ஸ் கேட். கேட்ன்றது ஃபிலிஸ் இல்லையா? அடுத்தது, தி ப்ராசஸ் ஆஃப் குரூப்பிங் any organisms into convenient categories based on some easily observable characters is called classification. ஓகே, நான் சொன்னேன் கிளாசிஃபிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர், டாக்ஸானமி, இது எல்லாத்துக்கும் உண்டான ப்ரிசைஸ் டெஃபினிஷன், கிளிஸ்டர் கிளியர் டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியணும். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் ஐடென்டிஃபை தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி. கேடி அண்ட் கோ ஃபேமிலி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிங்டம், டிவிஷன் ஆர் ஃபைலம், ஆர்டர், ஸ்பீஷிஸ். இதுவே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம ஒரு ஆப்ஷனை கரெக்டாக இருந்துச்சுன்னா மற்ற ஆப்ஷனையும் செக் பண்ணணும். ஃபைலம், ஆர்டர், ஸ்பீஷிஸ்க்கு அப்புறம் ஜீனஸ் வராது. அடுத்தது ஃபேமிலி, கிங், கேடி அண்ட் கோ ஃபேமிலி. ஆர்டருக்கு அப்புறம் தான் ஃபேமிலி வரும், இதுவும் தப்பு. அடுத்தது கிங்டம், ஜீனஸ், ஃபேமிலி, ஸ்பீஷிஸ், இதுவும் தப்பாக தெரியுது. ஸோ ஃபஸ்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். The process of giving scientific name for an organism is called nomenclature. அதாவது இங்கேயே சொல்லிட்டாங்க, ரொம்ப டைரக்டான கொஷின் தான். ஒரு ஆர்கானிசத்துக்கு பேர் வைக்கிறது என்னது அப்படின்னு கேட்டால் nomenclature. அடுத்தது, the place which wild animals are kept in a protected environment under human care is called, so easy to answer, zoological park. The storehouse of collected plant specimens, they are dried, pressed and preserved on sheets is called herbarium. Dash becomes the defining property of living organisms. இது ரொம்ப முக்கியமான questions. Consciousness. Binomial nomenclature was first practiced by Carl Linnaeus. Dash are self-replicating, evolving, self-regulating interactive systems capable of responding to external stimuli. எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாலே கண்டிப்பான முறையில் அது லிவிங் ஆர்கானிசம் தான். இதில் நான் லிவிங் டெட் ஆர்கானிசம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கோ அசர்வேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த கோ அசர்வேட்ஸை நம்ம எவல்யூஷன் சாப்டரில் பார்ப்போம். கோ அசர்வேட்ஸ் அப்படின்னா அக்ரிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் தி கீ இஸ் கால்ட் லீட். ஏன்னா இந்த டாக்ஸானமிக்கு அல்லது ஐடென்டிஃபிகேஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ், இந்த டாக்ஸானமிக்கல் ப்ராசஸ்க்கு நமக்கு ஒரு லீடை கொடுக்கறதுனால இந்த கீக்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட்டை நம்ம லீடுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப சாதாரணமான டைரக்ட் கொஷினாக தெரியலாம் உங்களுக்கு, பட் நிறைய பேர் இந்த கொஷின்ஸில் வந்து தடுமாறுறதை நான் பார்க்குறேன். தி branch of study which takes into an account evolutionary relationship between organisms. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்? taxonomical keys, taxonomical aids, hierarchy, systematics. இதில் சிஸ்டமேட்டிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கு இல்லையா? டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ் அண்ட் கீஸ் வந்து பொருத்தமாக இல்லை. தி பிரான்ச் ஆஃப் ஸ்டடி, ஒரு ஸ்டடியோட ஏரியா கேட்குறாங்க, அப்போ சிஸ்டமேட்டிக்ஸ் தான் வரும். மற்றது எல்லாமே ஒரு ஏரியா மாதிரி நம்ம சொல்ல முடியாது. மங்கி, கொரில்லா, கிபன் ஆர் பிளேஸ்ட் இன் தி கிளாஸ் மேலியா. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூ வேர்ல்டு மங்கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த 3 மங்கீஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒன்று நீங்கள் நியூ வேர்ல்டு மங்கீஸ்ன்னு போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். Dash contains the actual account of habitat and distribution of plants of a given area. பிளான்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாலே ஃப்ளோரா, அனிமல்ஸ்ன்னா ஃபானா. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். Dash provides the information of names of species found in an area. ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸோட பேரை, அதோட இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க.
I think monograph. The key is based on the contrasting characters, generally in a pair called couplet. ஸோ பேர்னு சொல்லும் போதே நம்ம கப்லெட் யோசிக்க முடியுது. பட் பைப்லெட்டுன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்கிறதுனால பைனாலும் 2 தான், இதையும் நீங்கள் யோசிக்கலாம். பட் கப்லெட் இஸ் தி மோஸ்ட் suitable and correct answer. Lower organisms like hydra reproduced by budding. நமக்கு தெரியும் ஹைட்ரான்லேருந்து ஒரு பட் வரும், எக்ஸோஜீனஸ் பட். அந்த எக்ஸோஜீனஸ் பட் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். ஃபுல்லி மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பேரண்டல் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகும் அண்டு இண்டிவிஜுவலாக வளர ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம பட்டிங்னு சொல்கிறோம். ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போர்ஸ் அண்ட் கேமெட்ஸ் கிடையாது. டேஷ் comprises a group of related species which has more characters in common. Group of related species. ஸ்பீஷிஸோட கூட்டத்தை நம்ம அதுக்கு அடுத்த கேட்டகரியில் உள்ள அதுக்கு அடுத்த டேக்ஸாவை நம்ம சொல்ல முடியும். சரியா? அப்போ ஜீனஸ், அதாவது நிறைய ஸ்பீஷிஸ் சேர்ந்தது ஒரு ஜீனஸ், நிறைய ஜீனஸ் சேர்ந்தது ஒரு ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி சேர்ந்தது ஒரு ஆர்டர், நிறைய ஆர்டர் சேர்ந்தது ஒரு கிளாஸ், நிறைய கிளாஸ் சேர்ந்தது ஒரு டிவிஷன் அல்லது ஃபைலம், நிறைய ஃபைலம் சேர்ந்தது ஒரு கிங்டம். ஓகே. ஹூ இஸ் கால்ட் தி டார்வின் ஆஃப் 20th century? இது வந்து எர்னஸ்ட் மேயர். உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் இந்த சயின்டிஸ்ட்டை பற்றின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. மேபி அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். பி அவேர் ஆஃப் தேட். Dash is the lowest level of classification. So very easy, species. Living organisms are made up of big and small chemicals collectively called biomolecules. Macro and micromolecules respectively அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட் சூட்டபிள் ஆப்ஷன் மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் பயோமாலிக்யூல்ஸ்ன்றது தான் கரெக்டான டெர்மினாலஜி. In a museum, large animals like birds and mammals are preserved by stuffing. நீங்களாம் மியூசியம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. தி கன்வர்சேஷன் ஆஃப் ஒன் கெமிக்கல் டு அதர்ஸ் இன் அ லிவிங் சிஸ்டம் இஸ் கால்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது, மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பார்த்து பேசும்போதே அது மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் தான். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம், எல்லாமே என்சைம் மீடியேட்டட் reaction. Dash has a group of related genera with still less number of similarities. அதாவது இதுவும் அதே மாதிரி தான். குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிராவை நம்ம எதில் வைக்க முடியும்? இதுக்கும் ஹையர் டேக்ஸால் தான் வைக்க முடியும் இல்லையா? ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுருப்பீங்க, கேடி அண்ட் கோ ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஜீனஸ் ஸ்பீஷிஸ். ஸோ அதனால் ஜீனஸ் ஒன்னோட ஒன்று சேர்ந்த நிறைய குரூப் ஆஃப் ஜீனஸை வச்சுருக்கக்கூடிய ஒரு டேக்ஸாக ஃபேமிலி. பயாலஜிக்கல் நேம் ஆஃப் அ மேன், ஸோ டிஃபிகல்ட் கொஷின் ஐ திங்க். ஹோமோசாப்பியன்ஸ். தி இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி ஒன் டாக்ஸான். ஸோ நம்ம அதர் நேம்ஸையும் பார்க்கணும். மேஞ்சிஃபரா இண்டிகா மேங்கோ, மியூசா டொமஸ்டிகா, ஐ திங்க் ஹவுஸ் ஃப்ளை, ட்ரிட்டிகம் ஈஸ்டிவம், வீச், அண்ட் ஹோமோசாப்பியன்ஸ் இஸ் அஃப்கோர்ஸ் ஹியூமன். தி இன்ஃபர்மேஷன் அபவுட் எனி ஒன் டாக்ஸான் இஸ் கலெக்டிவ்லி கால்ட் மோனோகிராஃப். சரி, அதான் நான் சொன்னேன். பின்னாடி கடைசியாக இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸை நீங்கள் விட்டுருப்பீங்க. மேபி எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வில் டிஸ்கஸ். லெட்ஸ் சி கரெக்டாக தப்பான்னு கடைசியாக தெரிஞ்சிடும். அடுத்தது சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ. மேங்கோ சொல்லும்போது மேஞ்சிஃபெரா இண்டிகா நம்மளுக்கு தெரியும். ஸோ சில ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு குழப்பறதுக்குனாவே வரும். மேஞ்சிஃபெரா மினசோட்டா அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் மேஞ்சிஃபெரா இண்டிகா, மினசோட்டான்றது தப்பான ஆன்சர். இந்த மாதிரி விஷயங்களில் மேஞ்சிஃபெரான்றது ஜீனஸ் நேம் கரெக்டாக தான் இருக்குது. ஸ்பீஷிஸ் நேம் என்னவானாலும் இருக்கலாம், தெரியாது இல்லையா? ஸோ பட் உங்கள் புக்கில் கொடுத்த நேமை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் புக்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வரும்போது அதுக்கு தான் நம்ம ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். மேஞ்சிஃபெரா இண்டிகா சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தி நம்பர் அண்ட் டைப் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ப்ரெசன்ட் ஆன் எர்த் ஆர் கலெக்டிவ்லி ரெஃபர்ட் அஸ் பயோடைவர்சிட்டி. ஃப்ளோரான்றது பிளான்ட் மட்டும்தான், ஃபானான்றது அனிமல் மட்டும்தான். இங்கே என்ன கேட்டாங்கன்னா ஆர்கானிசம்ஸ்னு கேட்டாங்க. ஸோ அதனால் பயோடைவர்சிட்டி. அதுபோக டெஃபினிஷனையும் நீங்கள் பார்த்துக்கங்க. ஒவ்வொரு டெஃபினிஷனையும் நம்மளுக்கு ரொம்ப ஆப்டாக வெரி அக்யூரேட்டாக நம்ம டிஃபைன் பண்ண தெரியணும் ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்மையும். அப்படி தெரிஞ்சாலே பாதிக்கு மேலே மார்க் வாங்கிடலாம். ஃபேமிலிஸ் விச் எக்ஸிபிட் அ ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ் ஆர் அசம்பிள்டு இன்டு. இப்போ ஒன்றுமே கிடையாது, ஃபேமிலிஸ் assemble into அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கேடி அண்ட் கோ ஃபேமிலி ஆர்டர். பிக் தி பயாலஜிக்கல் நேம் ஆஃப் lion. Panthero
Panthera leo இல்லையா, பேந்த்ரா டைக்ரிஸ்னா டைகர், அண்ட் மியூசா டொமஸ்டிகா ஹவுஸ் ஃப்ளை. ஓகே, ஸோ லெட்ஸ் சப்மிட் அண்ட் செக் தி ரிசல்ட். ஸோ இந்த குவிசஸ் நீங்கள் எத்தனை தடவைனாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த குவிசஸையும் லெசன்ஸையும் எத்தனை தடவைனாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். வியூ ஸ்கோர்ஸ் போடும்போது உங்களுக்கு இங்கே ஸ்கோர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் 112/120. ஐ திங்க் கடைசியாக இந்த நம்ம கேட்டலாக் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் தான் மிஸ்டேக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம மிஸ்டேக்கான கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். இந்த கொஷின்ஸை நான் தான் எடுத்தேன், இருந்தாலும் திருப்பி அட்டன் பண்ணும்போது ஓகே ஐ திங்க் நம்ம லீட் தான் அட்டன் பண்ணோம். மேபி ஸ்க்ரோல் பண்ணும்போது தப்பாக வந்திருக்கும். ஸோ ஈச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் தி கீ இஸ் கால்ட் லீட், நாட் ரிமார்க். நான் லீட் தான் அட்டன் பண்ணேன், பட் ஸ்க்ரோல் பண்ணும்போது ரிமார்க் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனிஹவ் சொன்னேன் இல்லையா, டேஷ் ப்ரொவைட்ஸ் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் ஃபவுண்ட் இன் அன் ஏரியா. ஒரு ஸ்பீஷிஸை பற்றி சொல்லக்கூடியது வந்து மேனுவல். இன்னொன்று வந்து அதுக்கு இன்னொன்றும் அதே மாதிரியான கொஷின் தான் தப்பாக இருந்திருக்கும், மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தீஸ் கொஷின்ஸ் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மளை நெகட்டிவ் மார்க்கில் கொண்டு போய் விழ வைக்கும். ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இன் தி NCERT இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் as far as NEET exam is concerned, and keep on concentrating on your NCERT book if you want join in our course and secure a NEET seat in NEET 2020 exams. Thank you.